நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி சார் இந்த அரண்மனை 4 படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ட்ரம் கார்டுன்னு சொல்லலாம். ஏற்கனவே 3 சீரிஸ் வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான டேரக்டர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி அரண்மனை 4 அந்த ஹிட்டு எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ரிலீஸ் ஆன கொஞ்சம் நாளே 25 crores கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பரான படம் அது இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போரிங்காக போகணும், செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த தடவை பாக்குன்னு ஒரு புது வகையான பேர் யூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். கொண்டு போயிருக்காருன்னா சுந்தர் சி சார் வந்து ஒரு லாயராக இருப்பார். அவங்களோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வெளியே போவாங்க. வெளியூருக்கு போய் கேரளாவில் இருப்பாங்க. அவங்க வந்து இறந்துடுறாங்க. எப்படி இறந்துடுறாங்க அந்த மிஸ்டேக்கே எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இவங்க என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத கதை. அதுவும் இல்லாமல் இந்த தடவை பாக்குன்னு புது வகையான ஒரு பேர் யூஸ் பண்ணதுனால படம் நல்லா சூப்பராக இருக்குது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அரண்மனை 2 ஒரு சில சீக்வன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அரண்மனை 2 and 3. பட் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியுது. அரண்மனை 2வில் இருந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ் இருந்துச்சு. அது அரண்மனை 3 and 2 இந்த படம் மற்றபடியான சூப்பராக தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள்.